ஒரு முனைப்பு பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று 104வது நாள். பல மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ட்ரம்ப்பும் வந்து பெரிய அளவிலே கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார். இன்றும் அவர் சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த கார்க் ஐலண்டை வந்து தாங்கள் கைப்பற்றுவோம் என்றும், அதுவும் பத்தாம இன்னொன்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 10 கோடி பரல் எண்ணெய்களை வந்து தாங்கள் வந்து இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தி ஊடாக வந்து தாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்ற கூற்றுக்களையும் வெளியிட்டுவிட்டார். அது மட்டுமல்லாமல் இன்று மாலையிலிருந்து தங்களுடைய தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கின்றார். இது பற்றி உங்களுடைய அவதானிப்புகளை எங்கள் மக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மைதான். என்னென்று சொன்னால், இந்த அப்பாச்சி உலங்கு வானூர்தி வீழ்ந்த பிற்பாடு அமெரிக்கா வந்து தனது தாக்குதல்களை அதிகரித்திருந்தது. அதற்குரிய காரணத்தை ஆராய்ந்து பார்த்தால், இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்களில் மற்றது A-10 புதோக் ரக விமானங்களை வந்து அவர்கள் இந்த க்ளோஸ் ஏர் சப்போர்ட்டுக்கு பயன்படுத்துவதுண்டு. ஏனென்று சொன்னால் அதை பயன்படுத்தித்தான் ஈரான் சிறிய படகுகளை தாக்கி அழிப்பதுடன் இந்த ஈரானுக்கு தெரியாமல் ரடார்களை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சில கப்பல்களை அவர்கள் இந்த ஹார்மூஸின் தென் பகுதிகளால் வெளியில் எடுத்திருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதற்காகத்தான் அமெரிக்காவின் டிஸ்ட்ராயர் கப்பல்களும் அங்கு சென்றிருந்தன. ஆனால் ஈரான் ஏவுகணை தாக்குதலால் அவை திரும்பின. ஆனால் ஈரான் வந்து கடந்த திங்கட்கிழமை இந்த உலங்கு வானூர்தியை சுட்டு வீழ்த்தியது வந்து அந்த போரின் போக்கை அப்படியே தலைகளாக மாற்றிவிட்டது. அதற்கு பதிலடியாக தான் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவேன் என்று கூறினார்கள். தாக்குதலை நடத்தினார்கள். ஈரானும் பதிலுக்கு ஜோர்டான், குவைத், கட்டாரில் இருக்கின்ற தளங்களை பஹ்ரைனில் இருக்கிற தளங்களை தாக்கியது. பின்னர் மீண்டும் தான் தாக்குவேன், அவர்கள் ஒரு உடன்படிக்கைக்கு வராவிட்டால் மீண்டும் தாக்குவேன் என்றார்கள். இன்று அதிகாலை, அதாவது வியாழக்கிழமை, 49 டொமஹாக் ஏவுகணைகளை அவர்கள் ஏவியிருக்கிறார்கள். விமான தாக்குதல்களையும் நடத்த முற்பட்டிருந்த போதும், ஆனால் ஈரான் அந்த F-16 விமானத்தை நோக்கி தனது தரையிலிருந்து வான் நோக்கி ஏவப்படும் சாம் ரக ஏவுகணையை ஏவியதால் அந்த விமானம் திரும்பி விட்டதாக கூறியிருக்கிறார்கள். இந்த டொமஹாக் ஏவுகணைகள் கடற்படை கப்பல்களில் இருந்து ஏவப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட தெஹ்ரான் தலைநகரிலிருந்து 40 மைல் தொலைவில் உள்ள பெருநகரான தெஹ்ரானின் கராச் மற்றும் வாமின் பகுதிகளில் வீழ்ந்து வெடித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இதற்கு பதிலடியாக, அதாவது பந்தர் அப்பாஸாக இருக்கலாம், மற்றது ஈரான் ஹுசேன் தீவாக இருக்கலாம், பல இடங்களை தாக்கி இருக்கிறார்கள். அதற்கு பதிலடியாக ஈரானும் வந்து கிட்டத்தட்ட ஜோர்டானை நோக்கி 12 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி இருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் பஹ்ரைன் கூறியிருக்கிறது தங்கள் பகுதியை நோக்கி 36 ட்ரோன்களும் பெருமளவான ஏவுகணைகளும் ஏவப்பட்டதாக. குவைத் கூறியிருக்கின்றது கடந்த 24 மணி நேரத்தில் தாங்கள் 25 ட்ரோன்களை தங்கள் பகுதி மீது ஏவப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. வளமை போல ஜோர்டான் கூறுகிறது ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் கிட்டத்தட்ட 20 ஏவுகணைகளை தாங்கள் இடைமறைத்து விட்டதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மிடில் ஈஸ்டர்ன் சேனல் என்ற ஊடகம் தெரிவித்திருக்கிறது, அந்த ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்ததால் ஜோர்டான் தளத்தில் கிட்டத்தட்ட 3 F-16 விமானங்கள் சேதமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இப்போது இன்னொரு அமெரிக்க ஊடகம் போட்டிருக்கிறது, ஈரான் வந்து டியாகோ காசியாவில் இருந்து எழும்புகின்ற அமெரிக்காவின் உளவு விமானங்களை ட்ராக் பண்ணுவதாகவும், ஜோர்டானில் தாக்குதலை நடத்த முதல் ஹங்கர் வழியே இத்தனை விமானங்கள் இருக்கிறது என்பதை வடிவாக ஆராய்ந்து விட்டு தான் தாக்குதலை நடத்தி இருப்பதாகவும், தாக்குதல் நடந்த போது ஹங்கருக்குள் கிட்டத்தட்ட 3 F-35 ரக விமானங்களும் இருந்ததாகவும் அது கூறியிருக்கின்றது. ஆனால் காணொளிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஜோர்டானில் பெருமளவான வான் எதிர்ப்பு ஏவுகணைகள், பேட்ரியாட் ஏவுகணைகள் மேலே வெடித்த புகைகள் காணப்போகக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அந்த விமானப்படை தளத்தில் இருந்தும் புகை மண்டலம் எழும்போது தெரிகிறது. அப்போ ஈரான் ஏவுகணை தாக்கி இருப்பதை உறுதி என்று கூறுகிறார்கள். அதே போல பஹ்ரைனில் இருந்த தளங்களின் மீது இருந்த தளங்கள் உள்ள பகுதிகளில் இருந்து புகை வெளி வருவதை இந்த நாசாவின் சேட்டலைட் மூலம் எடுத்து போட்டிருக்கிறார்கள்.
இந்த பஹ்ரைனில் வந்து ஏர்லி வார்னிங் சிஸ்டம் என்று சொல்கின்ற மிகப்பெரிய ஒரு ரடார் தொகுதி தான் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போலதான் குவைத்திலும் குவைத்தில் வந்து அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணைகள் ஈரான் ஏவுகணைகளையும் இடைமறிப்பதற்காக ஏவப்பட்ட போது அவை வீழ்ந்து வெடித்ததால் பல குடியிருப்பு பகுதிகளில் பல வாகனங்கள் சேதமடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுல நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஜோர்டான்ல வந்து விமானப்படை தளமான முபாபக் சல்டி என்ற விமானப்படை தளம் அல் அஸ்ட்ரக் என்று அதை கூறுவது 12 ஏவுகணைகள் தாக்கியதாகவும் F-35, F-16, F-15 ரக போர் விமானங்களின் கொட்டகை, அதாவது அவர்களுடைய ஹேங்கர்ஸ் வந்து தாக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் அமெரிக்காவின் 5வது கடற்படை பிரிவு பஹ்ரைனில் இருக்கின்ற அதன் ரடார் கோபுரங்கள் மற்றது பேட்ரியாட் ஏவுகணை தொகுதிகளை தாங்கள் தாக்கியதாக கூறியிருக்கிறார்கள். தென்கொரியாவிலிருந்து அண்மையில் கொண்டு வரப்பட்ட இந்த தாட் ரக ஏவுகணையும் இஸ்ரேலில் வைத்து முன்னர் நடந்த சண்டையில் தாக்கி அளிக்கப்பட்டதாக ஈரான் கூறியிருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்கா கூறியிருக்கின்றது தாங்கள் ஈரான் ரடார்கள் மற்றது ஏவுகணை ஏவுதளங்கள் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் தளங்களை தாங்கள் அளித்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நியூயார்க் டைம் ஒன்றை போட்டிருக்கிறது என்னென்று சொன்னால் நேற்றைய நடந்த தாக்குதலில் வந்து அமெரிக்கா வந்து ஈரான் குடிமக்களுக்கான குடிநீர் பகுதியை தாக்கியதால் அது வந்து ஒரு போர்க்குற்றம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் இன்று வரையில், அதாவது இந்த தாக்குதலை தான் CNN ஒன்று போட்டிருக்கிறது, பேச்சுவார்த்தையை தாங்கள் முறிக்கவில்லை, பேச்சுவார்த்தையும் இருக்கும் என்று தான் கூறுகிறார்கள், ஆனால் தாக்குதலும் இருக்கும் என்று. ட்ரம்ப் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார், ஈரானின் உயர்மட்ட அதிகாரிகள் அவரை நேரடியாக தொடர்பு கொண்டு குண்டு வீச்சை நிறுத்தும்படி கெஞ்சியதாக அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் உடனடியாகவே ஈரான் கூறியிருக்கின்றது அவ்வாறு எதுவும் தாங்கள் அழைக்கவும் இல்லை கெஞ்சவும் இல்லை என்று. அதை ஈரான் பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றிய பேராசிரியர் மராண்டியும் வந்து அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார். மற்ற இதில் இன்னொரு விடயத்தை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது, இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி இப்பொழுது மூடப்பட்டுள்ளதாக ஈரானிய இராணுவம் தெரிவித்துள்ளதாக அறிகின்றோம். அது பற்றி இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரான் தெரிவித்திருக்கிறது இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை தாங்கள் முற்றாக மூடியிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதில் அங்கு நிற்கின்ற எந்த கப்பலும் நங்கூரத்தை தூக்கினால் தாங்கள் தாக்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கிடையில் நீங்கள் முன்னர் கூறியது போல ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் 100 மில்லியன் அதிகமான எண்ணெய்களை தாங்கள் ஹோர்முஸில் இருந்து வெளியில் கொண்டு வந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அது பலரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கின்றது. அது என்னென்று சொன்னால் தங்கள் படையினர் அதை அந்த ஹோர்முஸின் ஒரு பகுதியை திறந்து வைத்திருப்பது போலதான் அவர் வெளியில் காட்ட முற்படுகிறார். ஆனால் பலரும் இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது 100 மில்லியன் பேரல்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 200 கப்பல்கள் அந்த வழியால் வந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் இந்த 200 கப்பல்கள் அங்கு அந்த வழியால் வந்ததுக்கான எந்தவித சுயாதீன தடயங்களையும் இதுவரையிலும் காணவில்லை. இந்த எண்கள் எங்கிருந்து வந்தன என்று கேட்டிருக்கிறார். ஆனால் அதே சமயம் இந்த பிரேசிலை சேர்ந்த படைத்துறை ஆய்வாளர் பட்ரிசியா மரீன் அவர் கூறியிருக்கின்றார், இந்த உலகில் நடந்த போர்களிலேயே மிகவும் பொய்கள் கூறப்பட்ட போர் இந்த போராகத்தான் இருக்கும் என்று சொல்லியும், இந்த பொய்கள் வந்து இந்த சாதனை புத்தகத்தில் வந்து இடம்பெறும் ஒரு காலத்தில் இடம்பெறும் இவ்வளவு பொய்களை சொன்னது என்று சொல்லியும், இதை தாங்கள் யாருமே தங்கள் வாழ்நாளில் இவ்வளவு பொய்களையும் கூறியதை காணவில்லை என்றும், இன்னொன்றையும் அவர் கூறியிருக்கின்றார், அவருடைய உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு கலங்களும் பொய்யால் உருவாக்கப்பட்டவையாக இருக்கும் என்று கூட அவர் கூறியிருக்கின்றார். மற்றதில் இந்த ஆய்வுகளின்படி மற்றது அந்த சில ராஜதந்திரிகளின் கூற்றின்படி கூட சொல்லப்படுகின்ற என்னென்னு சொன்னால், வெனிசுவேலாவிலே கையாளப்பட்ட ஸ்ட்ராட்டஜி, அந்த மூலோபாயம் வந்து ஈரானுக்கு சாத்தியப்படாது. அமெரிக்காவுக்குள் இருந்து இந்த குரல் வருகின்றது. உண்மைதான். என்னென்று சொன்னால் ஈரானுக்கு, அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த 2 விமானிகளை தாங்கள் மீட்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஒரு படைத்துறை தரையிறக்கத்தை மேற்கொண்டு பார்த்தார்கள். அதில் ஏற்பட்ட இழப்புகள் அவர்களுக்கு தெரியும். இப்போது
ஹெக்ஸத் வந்து இங்க குவாந்தமானோ வளைகுடாவுக்கு சென்றிருக்கிறார், கியூபாவில் இருக்கின்றார். அங்கு அவர் பேசும்போது கூறியிருக்கின்றார், அதாவது எல்லா ஆப்ஷனையும் தாங்கள் ட்ரை பண்ண போறோம் கியூபா அரசை கவுழ்ப்பதற்கு. அப்ப இப்ப கூறுகிறார்கள் என்றால் கியூபா அதிபரை கடத்துவதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்று சொல்லி. ஆனால் வெனிசுலாவில் இடம்பெற்றது போல இவர்கள் அதையே எல்லா இடத்திலும் பயன்படுத்த எவ்வளவு தூரம், இப்ப ஈரானில் அது மிக கடுமையான பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. அதே போல கியூபாவில் இது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் என்று தெரியவில்லை. ஆனால் கியூபாவையும் அவர்கள் தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. ஆனால் இதே நேரத்தில் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது குண்டு வீச்சு தீவிரமடைந்தால் தனது அடுத்த இலக்கை, இப்ப இந்த ட்ரம்ப் இன்று நீங்கள் சொன்னது போல கூறியிருக்கின்றார் தாக்குதலை தொடரப்போவதாக. தாக்குதலை தொடரப்போனால் ஈரான் தனது அடுத்த இலக்கை ஏற்கனவே தீர்மானித்து விட்டது என்று சொல்லியும், அது அதன் உலக பொருளாதாரத்தை ஒன்றாக இணைத்து வைத்திருக்கும் ஒரே விடயம்தான் அந்த இலக்கு என்றும் இந்த கலாநிதி, பொருளியல் துறையில் கலாநிதி பட்டம் பெற்ற கிறிஸ் மேடேன்சன் தெரிவித்திருக்கின்றார். அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், இந்த போரில் மிக கடுமையான 2 இரவுகளுக்கு பிறகு மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்கள் மீதான தாக்குதலை இப்போது ட்ரம்ப் வெளிப்படையாக பேசி வருகிறார். பாலங்களை தகர்க்க போகிறேன், மின் உற்பத்தி நிலையங்களை தகர்க்க போகிறேன் என்று சொல்லி. அவர்கள் அப்படி செய்தால், அதாவது அல்லது நாங்கள் ஈரானுக்கு எதிராக அப்படி செய்தால் இப்போது எரிசக்தி இலக்குகளை தாக்க வருகிறோம் என்று ஈரானும் தெளிவாக கூறிவிட்டது. அப்ப இருதரப்பிலும் ஒரு சிறு தவறு ஏற்பட்டாலும் முழு உலகமும் அதற்கான விலையை செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று சொல்லி, ஒரு சில 100 ஏவுகணைகள் அப்பகுதியில் முழு எண்ணெய் விநியோகத்தையும் முடக்கிவிடும் என்று சொல்லியும், அவற்றில் அந்த சில 100 ஏவுகணைகளில் பாதி ஏவுகணைகள் இலக்கை தாண்டி சென்றாலே போதும். இவர்கள் பாதியை இடைமறித்தாலும் பாதி ஏவுகணைகள் அந்த இவர்கள வளையத்தை தாண்டி உள்ளே சென்றாலே உலக பொருளாதாரம் பாதாளத்துக்கு சென்று விடும் என்று கூறியிருக்கிறார். சவுதி அரேபியாவில் இருந்து 2 குழாய்கள் வழியாக இந்த அதாவது செங்கடல் பகுதிக்கு எண்ணெய் கொண்டு வரப்பட்டு 7 மில்லியன் பேரல்கள் ஒவ்வொரு நாளும் அங்கிருந்து தெற்காக, அதாவது இந்த பப் அல் மண்டே பகுதிக்குள்ளாக 4 மில்லியனும் மற்ற பகுதிக்குள்ளாக 3 மில்லியனும் இப்போது போய்கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு குழாய் தகர்க்கப்பட்டாலே அந்த உலகத்தின் பொருளாதாரம் மிகப்பெரிய ஆட்டம் கண்டுவிடும் என்று அவர் கூறியிருக்கின்றார். மற்ற நான் நேற்றைய நேர்காணலில் தான் இந்த அமெரிக்காவிலே பணவீக்கம் பற்றி பேசியிருந்தோம். இன்று காலையில் அந்த நித்திரைப்பாயில் ஒளிமினுடனே கனவண்டு சொல்றேன்னு சொல்லுவார்கள் இல்லை, அதுபோன்று இன்றைக்கே சொல்லியிருக்கின்றார் பணவீக்கம் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அதுக்கு அவர் சொன்ன காரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈரானின் போர் முடிய இந்த பணவீக்கம் எல்லாம் ஒரு சரிவு வந்துடுமாம், தங்களுடைய பொருளாதாரம் சரிப்படுத்தப்படும் என்று சொல்கிறேன். அதைத்தான் உண்மையில் பலரும் இப்போது ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் என்னென்று சொன்னால், இவ்வளவு போர் நடந்தாலும் எண்ணெய் விலை ஏன் $100 அங்கால் போவதில்லை என்றால், அமெரிக்கா ஒரு கடுமையான ரிஸ்க் எடுக்கிறதாகவும் தங்கள் கையிருப்பில் இருக்கின்ற எண்ணெய்களை எல்லாவற்றையும் விற்று தீர்த்து கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த வெவ்வேறு நாடுகளில் இருந்து கொண்டு வரப்படுகின்ற எண்ணெய்கள் எல்லாவற்றையும் விற்று தீர்த்து இந்த அமெரிக்க மக்களுக்கு இந்த போரினால் எண்ணெய் விலை பெரிதாக ஏறவில்லை என்ற ஒரு மாயையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்று இன்னொரு கப்பலையும் அமெரிக்கா வான்படை தாக்கி இருக்கின்றது. அமெரிக்காவின் சூப்பர்கோனட் F-18 ரக விமானம் அதன் ஹெல்ஃபயர் ஏவுகணையால் இன்றும் இன்னொரு கப்பல், அதாவது இந்த 2 நாட்களுக்குள் 2வது இந்தியாவின் கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் அந்த கப்பலில் இருந்த 3 மாலுமிகள், நேற்றிருந்தவர்களின் 3 மாலுமிகள் இறந்து விட்டதாக இப்போது இந்திய அரசை அதை உறுதிப்படுத்தி உள்ளார்கள்.
உறுதிப்படுத்தியது மட்டுமல்லாது அமெரிக்க தூதுவரை அழைத்தும் இந்தியா தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் உங்களுக்கு தெரியும், இப்போது இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த 22 நாடுகள் ஈரானுக்கு ஒரு அறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள். ஈரான் பக்கத்து நாடுகளில் உள்ள பொதுமக்களை தாக்குவதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் அதே அறிக்கையை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அனுப்பினார்கள் என்றால் இன்னும் நல்லாக இருக்கும். என்று சொன்னால் இந்திய கப்பல்களை கூட தாக்கப்படுகிறது. இப்போது 3வது இந்திய கப்பல் இந்த 2 வாரங்களுக்கு தாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஏனைய நாடுகள் இந்த ஈரானிடமிருந்து எண்ணெயை வாங்காது தங்களிடம் எண்ணெயை வாங்க வேண்டும் என்ற அமெரிக்க அதிபர் அந்த எண்ணெய் வியாபாரத்துக்காகத்தான் அவர் இன்று தெளிவாக கூறியிருக்கின்றார். ஹாக் தீவுகளை தாங்கள் கைப்பற்ற போகிறோம், முழு எண்ணெய் வர்த்தகமும் உலகத்தின் முழு எண்ணெய் வர்த்தகமும் அமெரிக்காவின் கைகளுக்கு வரும், வெனிசுலாவை போல என்று கூறியிருக்கின்றார். ஏனென்றால் அதுதான் அவர்கள் டாலரை தக்க வைப்பதற்கான ஒரு ஆயுதம் என்று இப்போது அவர்கள் யோசிக்கிறார்கள். இதுல இன்னொரு விடயத்தையும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நேற்று பேசுகின்ற பொழுதே இந்த இத்தாலியினுடைய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி அவர்கள் இதுவரை காலம் அந்த ஈரானுக்கு சார்பாக சில கூற்றுக்களை சொல்லி கொண்டு வந்தார். நேற்று திடீரென்று இத்தாலி பார்லிமெண்ட்லேயே ஒரு காட்டமான ஒரு அறிக்கையை நீங்கள் சொன்னது போன்று ஐரோப்பிய ஒன்றியம் 22 நாடுகள் சேர்ந்து ஒப்பந்தம் ஒரு கையெழுத்து போட்டு கடிதத்தை ஈரானுக்கு அனுப்பியதான் அவர் சொல்கிறார் என்றால், ஐரோப்பிய ஒன்றியம் தயாராக இருந்தால் ஈரான் மீது பொருளாதார தடை விதிப்பதற்கு அன்று இத்தாலியில் இருந்து இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி சொல்லி இருக்கின்றார். உண்மைதான். என்னென்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது அவர்களுக்கு ஒன்று விளங்குகிறது என்னென்று சொன்னால், தங்களால் எதுவும் முடியாது என்று சொல்லி அமெரிக்காவையும் பகைக்க முடியாத ஒரு நிலை. எனவே ஈரான் மீது மீண்டும் அவர்கள் தங்கள் சீற்றத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது ஈரான் மீது பொருளாதார தடையை விதித்திருக்கிறார்கள். ஈரான் IRGC படை கட்டமைப்பை தடை செய்திருக்கிறார்கள், பயங்கரவாதிகளாக தடை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது ஈரான் நிறுவனங்கள் ஈரானுடன் வர்த்தகம் செய்பவர்களுக்கு. ஆனால் அதே போல ரஷ்யா மீது கொண்டு வரப்பட்ட தடையின் போது இந்த முறை இந்தியாவையும் சீனாவையும் ஐரோப்பிய ஒன்றியம் சேர்த்திருக்கின்றது. அதுக்கு சீனா இன்று ஒரு கடுமையான காட்டமான அறிக்கையை சீனா வெளியிட்டிருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு மிகவும் ஒரு மிரட்டலான தொனியில் தான் அந்த அறிக்கையை சீனாவின் வெளிவிவகார அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றது. அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் அதாவது 3ஆம் நாட்டு நிறுவனங்கள் மீது விதிக்கக்கூடிய தடைகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு சீனா கடுமையான எச்சரிக்கையை வெளியிட்டிருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு விடயத்தை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். சீனா என்பது அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்காக காத்திருக்கும் ஒரு சிறிய நாடு அல்ல. சீன நிறுவனங்கள், துருக்கிய நிறுவனங்கள், இந்திய நிறுவனங்கள் மற்றும் உங்கள் ரஷ்ய எதிர்ப்பு கொள்கைகளுக்கு கீழ்ப்படிய மறுக்கும் வேறு எவர் மீது நீங்கள் தடை விதிக்க விரும்புகிறீர்களா? சரி, ஆனால் சீனா பதிலளிக்கும் போது அதிர்ச்சி அடைய வேண்டாம். சர்வதேச சட்டம் அல்லது ஐநாவின் அங்கீகாரம் இல்லாமல் விதிக்கப்படும் ஒருதலைப்பட்ச தடைகள் விதிகள் அல்ல. அவற்றை அறநெறி என வேடமிட்ட அதிகார அரசியல். மேலும் ஐரோப்பாவுக்கான பிரச்சனை எளிமையானது. சீனா பாதுகாப்பற்றது அல்ல. தடைகள் இருதரப்பிலும் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு தேவையான தொழில்துறை திறன், சந்தை அளவு, விநியோக சங்கிலிகள் மற்றும் எதிர் நடவடிக்கைகள் சீனாவிடம் உள்ளன. ஐரோப்பா இன்னும் உலக பொருளாதாரத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துவது போல் தொடர்ந்து செயற்படுகிறது. அது இல்லை. அதாவது ஐரோப்பியம் ஒன்றியம் தடைகளை ஒரு பழக்கமாக மாற்ற விரும்பினால் சீனாவாலும் ஒரு எதிர் நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும். உலக தொழிற்சாலையுடன் சண்டைக்கு போய்விட்டு அந்த தொழிற்சாலை உங்கள் விநியோக சங்கிலிகளை சோதிக்கும் போது அழாதீர்கள் என்று அது கூறியிருக்கின்றது. இல்ல என்னென்னா, இந்த சில ரியாக்ஷன்கள் வரும் பொழுது சீனா ஒரு காட்டமான ரியாக்ஷனை உடனடியாக தெரிவிக்கின்றது. இந்தியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இது பற்றி பேசியிருக்கின்றோம். இந்திய பிரதமர் நோர்வே வந்த பொழுது நோர்வேயினுடைய ஒரு பத்திரிகையாளர் உங்களை நம்பலாமான்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஏன்னு சொன்னால், இந்தியா எப்பொழுதும் மதிலே தான் இருப்பார்கள் என்று. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், தொடர்ச்சியாக அமெரிக்கா இந்திய எண்ணெய் கப்பல்களுக்கு அடித்திருக்கின்றது. பற்றாக்குறைக்கு 3 மாலுமிகளும் இறந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்தியாவினுடைய நடவடிக்கை என்பது எந்த அளவுக்கு இதில் இந்தியா அமெரிக்காக்கான உறவிலேயே பாதிப்புகள் ஏற்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா?
உண்மைதான். என்னென்று சொன்னால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியும் எவ்வாறு அண்மை காலமாக இருந்தது என்று சொன்னால் கடந்த 3 வருடங்களாக இந்த ரஷ்யாவின் எரிபொருட்களை மலிவாக வாங்கி சுத்திகரித்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு விற்பனை செய்வது. அது இந்தியாவில் பெருமளவான நிறுவனங்கள் புதுசாக இந்த ரிஃபைனரியை திறந்து அவர்கள் எண்ணெய் இறக்குமதிக்கு பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் இப்போது அமெரிக்கா அந்த சந்தையை மூடிவிட்டது. என்றால் இவர்கள் ஈரானிடமிருந்தும் பெருமளவான எண்ணெய்களை வாங்கி கொண்டிருந்தார்கள். அப்ப நீங்கள் சொன்னது போலதான் இவர்கள் அமெரிக்காவுக்கும் தலையையும் ரஷ்யாவுக்கு வாழையும் காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு வெளிவார கொள்கையைத்தான் கடைபிடித்தார்கள். அது இனிமேல் சரி வராது. இப்ப இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றும் ஓமானுக்கு வடகிழக்கே 21 கடல் மைல் தொலைவில் ஒரு எண்ணெய் கப்பலின் இயந்திர அறைக்கு அடி விழுந்திருக்கின்றது. அமெரிக்காவின் வான்படை தாக்கி இருக்கின்றது. 3 கப்பல்களும் இந்திய கப்பல்கள் தான் தாக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு இப்போது பொருளாதார ரீதியாக கடுமையான வீழ்ச்சியில் இருக்கின்றது. அப்ப அதாவது கெசிங்கர் சொன்னது போல இந்த அமெரிக்காவோட எதிரியாக இருப்பது ஆபத்து, நண்பனாக இருப்பது பேராபத்து. அதே போலதான் இப்ப நண்பர்களுக்குத்தான் அடி விழுந்து கொண்டிருக்கிறது. எதிரிகள் தப்பி பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரையில் நட்பு நாடான இந்தியா இப்ப சீனாவுடன் அமெரிக்காவால் கைது வைக்க முடியாது. ஆனால் இந்தியா மிகப்பெரிய மக்கள் தொகையை கண்ட நாடு, வளர்ந்து வரும் பொருளாதாரம், அவர்களுக்கான எரிபொருள் தேவை மிக மிக அதிகம். இதைத்தான் இந்திய அதிகாரிகள் அண்மையில் கூறியிருந்தார்கள். இந்தியா உண்மையில் அந்த தங்கி இருக்கும் பொருளாதாரத்திலிருந்து உற்பத்தி துறைக்கு மாறி இருக்க வேண்டும். எண்ணெய் வளங்களை கண்டறிந்து அதை அகழ்ந்தெடுத்து எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய நிலைக்கு அது வந்திருக்க வேண்டும். அவர்கள் அவ்வாறு இல்லை, பிசினஸ் ஆக செய்திருக்கிறார்கள். வேறு நாடுகளில் வாங்கி விற்பனை செய்வது இப்போது அது மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை, மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்திருக்கின்றது. ஆனால் இப்போ இந்தியா அமெரிக்க தூதுவரை கூப்பிட்டு தனது கண்டனத்தை தெரிவித்தாலும் இந்தியாவால் அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கும். நல்லது அரசு, நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கினபடியால் நாங்கள் இன்றைய நேர்காணலை துறை நிறைவு செய்வோம். அன்பார்ந்த மக்களே, நீங்களும் இந்த காணொளிகளை பார்க்கின்றீர்கள். உங்களுடைய அபிப்பிராயங்களையும் கீழே பதிவு செய்யுங்கள். நன்றி அரசு. நாங்கள் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.